எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். வெல்கம் டு குக் வித் தமிழ் ஃபுட் பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரெட் ஒயின் செய்ய போகிறோம். அது வந்து எதிலன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில், பிளாக் கிரேப்ஸில் தான் வந்து செய்ய போகிறோம். நார்மல் ரெட் ஒயின் தான் செய்ய போகிறோம். இந்த ஆல்கஹால் கலந்து அந்தமாரிலாம் இல்லை, நேச்சுரலாக செய்ய போகிறோம். இது சொல்ல போனோம்னா பேக்கரியில் இருக்கக்கூடிய ஒயின் தான் வந்து செய்ய போகிறோம். அது போய் கிரேப்ஸ் எங்கெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு வந்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஊத்தங்கரைக்கு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் அதான் போய் கிரேப்ஸ் வாங்க போகிறோம். எவ்வளோ ரேட் சொல்லுவாங்கன்னு தெரில, நான் போயிட்டு பார்க்கலாம். கைஸ் 7 மணிக்கு வந்தோம், டைம் பார்த்தா 10 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேட்டோம், ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கல. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட்டோவில் வந்து இறங்கினிருக்கு. இப்போ தான் வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. அப்படியே பாருங்கள். வரலாம் வேணாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா பழக்கடைக்கு போயிட்டு கிரேப்ஸ் வந்து வாங்கி வந்தாச்சு. இப்போ வந்து ஒயின் செய்கிறது தான் வந்து பாக்கி. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் வந்து தனித்தனியாக வந்து பிச்சு எடுத்துக்கலாம். பத்தாது. ஆனால் நம்ம ஒயினே செஞ்சாலும் இப்போ குடிக்க முடியாதுல்ல. ரைட், 20 days ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணோம்ல. காற்று இருக்கிறதுல தானே ஒரு சுகம் இருக்குது. எப்படி பஸ்ஸு நிறைய லவ் பண்ணியிருந்து போகும்போல காற்று இருந்தாலும் சுகமாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நாங்கள் வந்து இந்தமாரி தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கோன்னா, இதில் ஒயிட் கலரில் தெரிந்து பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இது வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கோம். இதை வந்து நார்மலாக அப்படியே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாஷ் பண்ணால் க்ளீனாக வந்துடும். அதுக்காக தான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். உப்பு போட்டாச்சு, தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். தண்ணி மெதுவா ஊற்றி போதும். தண்ணி ஊற்று. நல்லா வந்து 2 டைம் 3 டைம் வந்து அலசணும்.
கிரேப்ஸை வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. 3 டைம்ஸ்க்கு வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து கிரேப்ஸை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். தெரிக்குது இது கொஞ்சம் காயாக இருக்குது ப்ரோ. பச்சை கலராக இருக்குது பாரு. அப்படியே பிசுக்குனா கூட பிசுக்க முடியாமல் இருக்குது. திராட்சை வந்து புளிஞ்சு முடிச்சாச்சு. பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கேட்ச் பிடிச்சிடலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய். இதோட கொஞ்சம் ஈஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது வந்து அளவாக தான் சேர்த்தணும், அதிகமாகலாம் வந்து யூஸே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை. நம்ம வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி ஸ்வீட்டாக வேணால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் வந்து தண்ணி வந்து ஊற்றுறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணி. ஸோ வந்து நான் வந்து 2 கிலோ வந்து சேர்த்திக்க போகிறேன் சர்க்கரை சேர்த்தியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஒயின் ரெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து ரெடி ஆகாது. 25 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ தான் வந்து ப்யூர் ஒயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து திறந்து அது வந்து கிளறி விடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இதேமாரி வந்து 25 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒயின் வந்து ரெடி ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த ஒயின் குடிக்கணும்னா 25 டேஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒயின் தயாரான பிறகு நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நண்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணார். அரவிந்தன் ஃபுல் ஹெல்ப்பும் இவர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேக்னு ஒருத்தன், அவனும் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணான். அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்களும் வந்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நான் டேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் அந்த வீடியோ காமிக்கிறேன்.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒயின் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒயின் ரெடி பண்ணுறதுக்கு 25 days ஆச்சு. நம்ம வந்து 3 நாள் 2 நாளே உங்களுக்கு வந்து ஒயின் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருந்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து நேச்சுரலாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக 25 days வந்து வெயிட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இது வந்து நான் ஆல்கஹால் தான், பேக்கரிஸில் கிடைக்கக்கூடிய ஒயின் தான். இதில் வந்து ஆல்கஹால்லாம் எதுவுமே வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணல. ஒன்லி ஃப்ரூட்ஸை வச்சு மட்டுமே இந்த ஒயினை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பேக்கரிஸ் எல்லாமே கிடைக்கும், நான் ஆல்கஹால்ஸ் கொண்டு ஒயின்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைட்டாக வந்து தொண்டை கொஞ்சம் எரியுது. அதாவது ஒயின் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் அதிகமாக ஆல்கஹால் வந்து லைட்டாக கூடுற மாரி உங்களுக்கு தெரியும். ஸோ பிஃபோராகவே நீங்கள் குடித்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது. அதிகமாக தான் ஒயினுடைய தரமும் வந்து அதிகமாகும். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 25 days வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எடுத்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்கஹாலுக்காக நிறைய வந்து இதெல்லாம் சேர்க்குறாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம ஃப்ரூட்ஸை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஒயின் தயார் பண்ணியிருக்கோம். அது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு விதத்தை பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், ஒயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸே வந்து இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.